ஸோ வெல்கம் டு யோகி டாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கொலைகள் தமிழ்நாட்டில் கொள்ளைகள் நீங்கள் வந்து ஒரு 15 நாள்லேயே இத்தனை கொலைகள் இத்தனை கொள்ளைகள் இது மாதிரி ரேப் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது என்ன தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கிறாரு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டில் எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சியை பற்றி பேசுகிறதும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி பேசுகிறதும் வழக்கமான ஒன்று தான். பட் அவங்க குறிப்பில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசா? சரி, அப்போ உத்தரப்பிரதேசம்னா அவ்வளோ மட்டமான ஊராக இருக்குது, அந்த ஸ்டேட்டுன்னு அப்படியா இருக்குது, லா அண்ட் ஆர்டர் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு தேடி பார்க்கும்போது பார்த்தா, அந்த உத்தரப்பிரதேசில் யார் சீஃப் மினிஸ்டராக தெரியுமா? கடைசி 9 வருஷமாக யோகி ஆதித்யநாத்னு ஒருத்தர் இருக்கார். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேட்டில் கடைசி 9 வருஷமாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் 17,000 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. 17,000 என்கவுண்டர்ஸ் அப்படின்னா வந்து கொலை பண்ணுறது இல்லை, ஓடுறவங்களை காலில் சுட்டு பிடிக்கிறது, கையில் சுட்டு பிடிக்கிறது. அந்த 17,000 என்கவுண்டர்ஸில் கிட்டத்தட்ட 289 பேர் செத்துட்டாங்க. தே ஹவ் பீன் கில்ட். கிட்டத்தட்ட 11,000 பேர்த்துக்கு மேலே இன்ஜுரி ஆகியிருக்காங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 என்கவுண்டர் நடக்குது. இது இல்லாமல் சப்போஸ் ஒருத்தங்க யாராவது லா அண்ட் ஆர்டரை மீறுறாங்க, கவர்மெண்ட் அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க தப்பான நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறாங்கன்னா, அங்கெல்லாம் உடனடி ஜஸ்டிஸ் தான். நேராக ஜேசிபி கொண்டு போய் அந்த வீட்டை டும்னு இடித்து அப்படியே சுற்றி வாரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ என்கவுண்டர்ஸ் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. க்ரைம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ் அதெல்லாம் நடக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு பயங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு ஸ்டேட்டோட இன்னொரு ஸ்டேட்டை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்டோட இன்னொன்று பண்ணும்போது அந்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது என்ன ஏது நடந்துட்டுருக்குங்காவது சில டீட்டெயில் தெரியணும் இல்லையா? அப்படி அவங்க தான் தெரியாமல் சொல்கிறாங்க, நம்மளாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். சரிங்களா? இனி அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த பர்டிகுலர் சேனல் வந்து யோகி டாக்ஸ், ஐ எம் யோகி. ஸோ இந்த மாதிரி பல சில நல்ல விஷயங்கள், சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?